என்னை போன்றவருக்கெல்லாம் கூட உத்தரப்பிரதேசம் தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. இந்த ராம் மாண்யவர் கன்ஷிராம் அவர்களுடைய நினைவேந்தலை நாம் கொண்டாடினோம். எனவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அவரை குறித்த பல்வேறு உரையாடல்கள் நம் மத்தியிலே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு வரிசையில் தான் இன்று இதோ உங்களோடு. இன்றைய காலகட்டத்திலே ராம் என்றாலே எல்லோருடைய எண்ண ஓட்டமும் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி, ஒரு அயோத்தியை நோக்கி அமைகின்றது. அங்கே ஒரு திருத்தப்பட்ட தீர்ப்பினால் ஒரு ஆலயம் கூட எழுப்பிக் கொண்டிருக்க, ஒரு கோவில் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் என்றும் அழியாத கோவிலாக எங்களுக்கெல்லாம் ஒரு ராம் இருக்கின்றார். எங்களுடைய ராம் என்ற பெயரை சொன்னதுமே என்னை போன்றவருக்கெல்லாம் கூட உத்தரப்பிரதேசம் தான் ஞாபகத்திற்கு வருகின்றது. இந்த ராம் மாண்யவர் கன்ஷிராம், இவர் உயிருள்ள கோவில்களை கட்டி எழுப்பியவர். அதுவும் இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தியாகி என்று இவரை நாம் சொல்ல வேண்டும். அத்தகைய மாண்புக்குரிய மாண்யவர் கன்ஷிராம் அவர்களை குறித்த என்னுடைய சில கண்ணோட்டங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இவர் ஒரு வரலாற்று நாயகன். இவரே ஒரு வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஏன் வரலாறாக மாறினார் என்றால், அவர் இந்த இந்திய சமூகத்தில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, சிறுபான்மையின மக்களை இவர்களெல்லாம் ஒன்றிணைத்து அடையாளம் காணப்படாத இந்த மக்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து இவர்களை ஒரு வரலாறாக மாற்றியவர் அவர். எந்த ஒரு தலைவன் தன் சமூகத்தை ஒரு வரலாறாக மாற்றுகிறானோ அவன்தான் உண்மையான வரலாறாக மாறுகின்றான். அந்த விதத்தில் மாண்யவர் கன்ஷிராம் ஒரு வரலாறு. இந்த ராம் என்ற சொல்லுக்கு ஒரு புதிய முகத்தை கொடுத்தவர் எங்கள் கன்ஷிராம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும். அந்த விதத்தில் தான் இன்று அவரை குறித்து நான் குறிப்பிட்டு வைத்திருக்கின்ற சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். மாண்யவர் கன்ஷிராம் என்றாலே அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்று சொல்லலாம். இஸ் எ சயின்டிஸ்ட் அட் தி சேம் டைம் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிஸ்ட். அவர் ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சமூக செயல்பாட்டாளராக இருந்திருக்கின்றார். அதே சமயம் அவர் ஒரு சமூக விஞ்ஞானியாகவும் இருக்கின்றார். இன்றளவும் அப்படிதான் சொல்ல வேண்டும். இந்த இந்திய சமூகத்திலே ஏறக்குறைய ஒரு 15% மக்கள் தான் அன்றைய காலகட்டத்திலும் சரி இன்றளவும் சரி ஆட்சி அதிகாரத்திலே அமரக்கூடியவர்கள் என்ற நிலை இருந்து வந்தது. அத்தகைய சூழ்நிலையில் இந்திய சமூகத்திலே ஒரு சமதமும் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க இந்த மண்ணில் உதித்த முதல் புரட்சியாளராக பகவான் புத்தர் இருக்கின்றார். அவருடைய வழியிலே மீண்டும் அந்த பகவான் புத்தரின் பௌத்தத்தையும் இந்திய அரசியலே ஒரு மிகப்பெரிய அரசியல் சமூக மாற்றத்தையும் முன்மொழிந்து அதை நடத்தி காட்டிய பெருமைக்குரியவராக பாபா சாஹிப் அம்பேத்கர் இருக்கின்றார். எப்படியான இந்த வரிசையில் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு அடுத்து நாம் சொல்ல வேண்டும் என்றால் மாண்யவர் கன்ஷிராம். அதிலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஒட்டுமொத்த சமூக விடுதலைக்கு அடிப்படையில் இறுதியாக தலித்துகள் அல்லது இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தின் பெரும்பான்மை மக்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லுகின்ற பொழுது, இதோ என் மக்கள் ஆளும் வர்க்கமாக மாற வேண்டும் என்று நான் கனவு காண்கிறேன் என்று தன்னுடைய செயலர் ரட்டுவிடம் சொன்னாரே, நானச்சந்திர ரட்டுவிடம் சொன்னாரே பாபா சாஹிப், அந்த கனவை நனவாக்கிய பெருமைக்குரியவர் கன்ஷிராம், மாண்யவர் கன்ஷிராம் அவர்கள். ஆக இப்படியாக ஒரு அரசியல் அணுகுமுறை, அரசியலிலே ஒரு அறிவியல் அணுகுமுறையை உட்புகுத்தி இந்த 15% மக்கள் மட்டுமே ஆளக்கூடிய இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்திலே மீது இருக்கின்ற 85% மக்கள் ஒரு சுரண்டப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை புரட்டி போட்டு இதுவரையில் சுரண்டப்பட்ட மக்களாக இருந்த இவர்களை ஆளும் வர்க்கமாக மாற்றுகின்ற திராணிக்கு அழைத்து சென்றவர் கன்ஷிராம். இதை கனவு கண்டவர் பாபா சாஹிப் அம்பேத்கர். அவர் கனவு கண்டதோடு மட்டுமல்ல, இதற்கான வழிமுறைகளையும் அவர் வகுத்து கொடுத்தார். அத்தகைய வழிமுறைகளை அவருக்கு பின் வந்தவர்கள் சரியாக உணர்ந்து கொள்ளவில்லை.
அல்லது அதை கூர்ந்து நோக்கி ஆய்ந்து பார்க்கவில்லை. தான் ஒரு அரசியல் விஞ்ஞானியாக இருந்த காரணத்தினாலே மாண்புமிகு கன்ஷிராம் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய அந்த அணுகுமுறைகளை, குறிப்பாக சாதியத்தின் தோற்றம் வளர்ச்சியும் சாதியும் அதனுடைய வரலாறு போன்ற அவருடைய கட்டுரைகளை கூர்ந்து நோக்கிய காரணத்தினாலே அவர் பாபா சாஹிப் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொண்டவர். சரியாக புரிந்து கொண்ட காரணத்தினாலே பௌத்த தழுவலையும் முன்மொழிந்தார். அதே சமயம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதே இறுதி லட்சியம் என்பதை கொண்டிருந்தார். இந்த இரண்டையும் இணைத்து சென்ற பெருமைக்குரியவர் மாண்புமிகு கன்ஷிராம். அதனால்தான் அவரை ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்றே நாம் அழைக்கின்றோம். உண்மையிலே சொல்லணும்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான். பூனாவில் இருக்கின்ற எக்ஸ்ப்ளோசிவ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் லேபரட்டரி என்ற அமைப்பிலே ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு ஆபீசராக பணியாற்றியவர். அது ஒரு சயின்டிபிக் நிறுவனம். அந்த நிறுவனத்திலே அவர் அவ்வாறு பணியாற்றிய பொழுதுதான் அங்கு நடந்த ஒரு சாதிய வன்கொடுமை, பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு ஒரு விடுமுறை எடுத்தார் என்பதற்காக அவர் பழிவாங்கப்பட்ட பொழுது அதனை எதிர்த்து கிளர்ந்தெழுந்த மாண்புமிகு கன்ஷிராம் தன்னுடைய பதவியை விட்டு வெளியேறுகின்றார். அவ்வாறு பதவியை விட்டு வெளியேறிய பெருமைக்குரிய மாண்புமிகு கன்ஷிராம் தன் வாழ்நாளில் அழகான ஒரு தீர்ப்பை தனக்குத்தானே எழுதி கொள்ளுகின்றார். அந்த தீர்ப்பு தான் என்ன என்று நாம் பார்த்தோமே என்றால் ஒரு அற்புதமான தீர்ப்பு. இன்று நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே எழுதி கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்பு. அவர் அழகாக சொல்லுகின்றார், I will never get married. I will never acquire any property. I will never visit my home. I will devote and dedicate the rest of my life to achieve the goals of Phule Ambedkar movement. நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், எந்த சொத்துக்களையும் எனக்கு உரிமையாக நான் கொண்டாட மாட்டேன், என் சொந்த இல்லத்திற்கு நான் மீண்டும் திரும்ப மாட்டேன். முழுக்க ஜோதிபாய் புலே, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த வாழ்வின் லட்சியத்தை வென்றெடுப்பது, அவருடைய இலக்கினை வென்றெடுப்பதை எனது லட்சியமாக கொண்டு நான் வாழ்வேன் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவராக மாறுகின்றார் கன்ஷிராம். அவ்வாறாக அர்ப்பணித்தவர். இவர் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிஸ்ட் என்று சொன்னேன். சிஸ்டமேட்டிக் ஆக்டிவிஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தவனே அரசியல குதிச்சில்ல, எடுத்தவனே ஒரு கட்சியை தொடங்கல. அவர் ரொம்ப அழகா யோசிக்கிறாரு, அருமையா திட்டமிடுறாரு, சொன்னபடி பிளான் பண்றாரு. ஒரு 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 உண்மையான சயின்டிஸ்ட், he should have a scientific methodology, he should have a research methodology. அவர் ஒரு ஆய்வுபூர்வமான அணுகுமுறையை வைத்திருக்க வேண்டும். ஒரு விஞ்ஞானி என்றார். பாபா சாஹிப் அணுகுமுறையிலே பார்க்கலாம். பாபா சாஹிப் செய்த ஒவ்வொரு செயலும் அவருடைய ஆய்வுபூர்வமான அணுகுமுறையை அங்க பார்க்கலாம். சொல்லப்படுவது என்ன, எல்லோரும் பின்பற்றி வருகின்ற கோட்பாடு என்ன, ஆனால் உண்மை என்ன, இதுதான் உண்மை என்று சொல்வதற்கு நான் எடுத்திருக்கின்ற தரவுகள் என்ன என்பதை நிரூபிக்கின்ற முறையிலே பாபா சாஹிப் அம்பேத்கர் தன்னுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் பதிவிடுகின்றார். ஏன், பாராளுமன்றத்தில் ஒருவன் கேள்வி கேட்கின்ற பொழுதும் கூட, அங்கு ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கிறார் என்றால், ஒரு கேள்வி வந்தவுடன் அங்கே உடனடியாக பதில் சொல்ல வேண்டும். அந்த கேள்விக்கு போய் தயாரிப்பு செய்து கொண்டு வந்து அடுத்த நாள் பதில் சொல்றேன் என்றெல்லாம் கிடையாது. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுதும் கூட பாபா சாஹிப் அம்பேத்கர் அழகாக தன்னுடைய கருத்துக்களை கோர்வைப்படுத்தி அங்கே ஒரு தத்துவ ஞானிகளையோ அல்லது ஒரு அரசியல் விஞ்ஞானிகளையோ ஒரு அரசியல் அறிஞர்களையோ அவருடைய கூற்றுக்களை அங்கே முன்மொழிந்து, ஒரு ஜான் லாக் அல்லது தாம்சன் இப்படியான ஆய்வாளர்களை அங்கே அவருடைய கோட்பாடுகளை முன்மொழிந்து இப்படியாக சொல்லப்படுகிறது. அந்த ஒரு சிந்தனை அடிப்படையிலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்று அவர் பதிலை தருகின்ற பொழுது அந்த பாராளுமன்றமே அமைதியாக நின்று வியந்து பார்த்ததை அவருடைய குறிப்புகளிலிருந்து நாம் கண்டுகொள்கின்றோம். அவருடைய வாழ்க்கையை கூர்ந்து நோக்கி படிக்கின்ற பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியான அறிவுபூர்வமான அந்த அணுகுமுறை தான் இந்த இந்திய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சிந்தனையை, ஒரு மாற்று போக்கினை கொடுத்து இந்த இந்திய சமூகத்தை இன்றளவும் ஒரு ஒருங்கிணைந்த சமூகமாக கட்டி வைத்திருக்கின்றது. அதுபோலவே இந்த இந்திய சமூகத்தை நாம் எப்படி ஒன்றாக கட்டி எழுப்ப வேண்டும்? இந்த அரசியலிலே ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்ட வெறும் 15% மக்களை அடிமைப்பட்டு கிடக்கின்ற, சுரண்டப்பட்டு கிடக்கின்ற 85% மக்களால் மீண்டும் ஆளுவதற்குரிய முயற்சியை எப்படி எடுப்பது என்பதை ஆய்வுபூர்வமாக அணுகுகின்றார். இன்று ஒரு அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்றால் பணபலம் இருக்க வேண்டும், ஆள்பலம் இருக்க வேண்டும்.
ஏற்கனவே ஒரு அரசியல் செல்வாக்கு இருக்க வேண்டும். வெளிப்படையாக சொல்லுவோம், ஒரு மிகப்பெரிய அரசியல் பின்னணியிலிருந்து வந்த ஒருவர் ஒரு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர்வது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. இன்று இருக்கின்ற பிஜேபி தன் ஆட்சியை இழந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்றாலோ அல்லது பிரியங்கா காந்தி ஒரு பிரதமர் ஆனாலோ அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இவர்களெல்லாம் ஏற்கனவே ஆளும் வர்க்கத்திலிருந்து வந்தவர்கள். தாத்தா நாட்டை ஆண்டாரு, கொள்ளு தாத்தா, அதுக்கப்புறம் பாட்டி, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா, அம்மா, இப்படியாக பரம்பரையே நாங்கெல்லாம் ஆளுவரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு வம்சத்திலே அல்லது ஒரு குடும்பத்திலே ஒரு சமூகத்திலிருந்து ஒருவர் ஆட்சி செய்வது என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்களெல்லாம் பொது வீதியில் கூட பிரவேசிக்க கூடாது, நீங்களெல்லாம் கல்வி கற்க கூட அருகதையற்றவர்கள் என்று புறந்தள்ளப்பட்ட ஒரு சமூகத்தில் இருக்கிற ஒருவரை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பது என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி! அது எண்ணி பார்க்க முடியாத ஒரு புதுமையான நிகழ்ச்சி. இந்த புரட்சியை, இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டியவர் கன்ஷிராம், மாணவர் கன்ஷிராம் அவர்கள். அப்படி என்றால் அவர் இதை சாதாரணமாக நிகழ்த்தி விட முடியுமா? எடுத்த எடுப்பிலேயே ஒரு கட்சியை அவர் தொடங்கி விட முடியுமா? இதை அவர் அழகாக உணர்கின்றார். இருந்த தன்னுடைய பணியை கூட ராஜினாமா செய்து விடுகின்றார். ஒரு திரைமறைவு வாழ்க்கையிலே அவர் செல்லுகின்றார். பல ஆண்டுகளுக்கு அவர் வெளி உலக வாழ்க்கைக்கு வராமல் உள்ளிருந்து அவர் சில அமைப்புகளை கட்டமைக்கின்றார். அவ்வாறு இருந்த ஒருவர் திடீரென்று ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு அந்த கட்சியோடு வெளியே வந்து நிற்கின்றார் என்றால் எப்படி? அது மிகப்பெரிய ஆச்சரியம். நான் மாணவனாக கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் என்ற ஒரு கட்சியை வினோத் மிஸ்ரா என்பவர் உருவாக்கி அவர் வெளியே வந்து நிற்கின்றார். விஎம் வந்து விட்டார் என்றெல்லாம் அப்பொழுது பத்திரிகைகளை எழுதினார்கள். அவரோடு உடன் இருந்து அவ்வாறே வெளிவந்தவர் தான் மாணவர் கன்ஷிராம் கூட. ஆனால் அந்த சிபிஐ எம்எல் என்று சொல்லக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி என்று சொல்ற கட்சி ஏதாவது ஒரு மாநிலத்தை ஆட்சி அமைத்ததா என்றால் கிடையாது. அது ஒரு தேசம் தழுவிய ஒரு கட்சியாக இருக்கிறதா என்றால் கிடையாது. ஆழமான கருத்தியலை பின்வாங்கிய ஒரு கட்சி அது. அப்படி இருந்தும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாகவோ, பெரும்பான்மை மக்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியாகவோ, ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு அமைப்பான ஒரு கட்சியாகவோ ஒரு அதிகாரத்தில் அமர இதுவரையிலும் முடியவில்லை. அதே சமகாலத்தில் வெளிவந்தவர் தான். அவரை முன்னும் ஒன்றாக வெளி உலகத்தில் வெளிப்படுகின்றார்கள். அப்படிப்பட்டதான் மாணவர் கன்ஷிராம் கூட, அவருடைய சக நண்பரும் கூட. நான் அவருடைய வாழ்க்கை இன்னும் பல்வேறு பின்புலங்களோடு அறிவேன், அதனால் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட கன்ஷிராம் அவர்கள் அதே வினோத் மிஸ்ராவோடு விஎம்மோடு அவரும் வெளியே வருகின்ற பொழுது இவரும் ஒரு கட்சியை தொடங்குகின்றார். தன் கட்சியை தொடங்குவதற்கு முன்னால் அவர் செய்த ஒரு மிகப்பெரிய அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச், அந்த வரையறுக்கப்பட்ட அவருடைய அந்த செயல்பாட்டு அணுகுமுறை அவர் ஒரு மிகப்பெரிய கட்சியாக பரிணமிக்க செய்தது. அந்த விதத்தில் முதல் 1978 அவர் பாம்செப் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குகின்றார். அது பேக்வர்ட் கிளாஸ், அதர் மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாரையும் ஒருங்கிணைந்த ஒரு தொழிலாளர் அமைப்பை கட்டமைக்கின்றார். ஏன் தொழிலாளர் அமைப்பு? இந்த இடத்திலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே வளர்ந்த ஒரு சமூகத்திலே கல்வியாலும் தொழிலாலும் பொருளாதாரத்தாலும் ஏன் அரசியல் அதிகாரத்தாலும் வளர்ந்த ஒரு சமூகத்திலே ஒரு அமைப்பை கட்டுவது என்பது ஒரு எளிமையான காரியம்தான். அது ஒன்றும் மிகப்பெரிய கடினம் அல்ல. ஆனால் எழுத்தறிவிலிருந்து புறந்தள்ளப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கின்ற அந்த மக்களை ஒன்றிணைத்து ஒரு கட்சியாக மாற்ற வேண்டும் என்றால் முதலில் அந்த சமூகத்தில் இருக்கின்ற கற்றவர்களை, ஓரளவுக்கு படித்தவர்களை, தொழிலில் ஈடுபடுபவர்களை, அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முதலில் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை அவர் திட்டமிடுகின்றார். அந்த விதத்தில் தான் 1978 அவர் பாம்செப் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். இந்த பாம்செப் என்ற அமைப்பை உருவாக்கிய அந்த நாள் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவு நாள், டிசம்பர் 6. அந்த பாம்செப் என்ற அமைப்பு உருவாகி அது சென்று கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் அவர் இந்த நாடு முழுக்க சுற்றி வருகின்றார். பல்வேறு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்களுக்குள் இருக்கின்ற இந்த மக்களை எல்லாம் அலசி பார்க்கின்றார். பார்த்துதான் இந்த விளிம்பு நிலை மக்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்களை நாடு தழுவிய ஒரு பாம்செப்பாக மாற்றுகின்றார், நாடு தழுவிய ஒரு அமைப்பாக மாற்றுகின்றார்.
அதுவரையில் பல்வேறு கட்சிகளுக்கு இங்கே பல்வேறு தொழிலாளர் அமைப்புகள் இருந்தது. தொழிலாளர் அமைப்பு என்றாலே கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஒரு வசம் என்று சொல்லப்பட்ட ஒரு நிலை இருந்த காலகட்டத்திலே அதற்கு இணையாக பாம்செப் வளர்ந்து வந்ததை அநேகர் பார்த்து உண்மையிலேயே வியந்து போனார்கள், ஏன் அச்சப்பட்டு போனார்கள். இது ஒரு அழிக்க முடியாத ஒரு வரலாறை அவர் செய்தார். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு சமுதாயத்தை அழிக்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தின் வரலாற்றை அழித்து விடு, அந்த சமுதாயம் தானாகவே அழிந்துவிடும் என்று சொல்லுவார். இப்படிதான் எங்களுடைய சமூகம் அழிக்கப்பட்டது என்பதையும் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுகிறார். இதை நன்கு உணர்ந்த காரணத்தினாலே இந்த பாம்செப் என்ற இந்த கட்டமைப்பை ஏதோ ஒரு தொழிலாளர் அமைப்பாக மட்டுமில்லை, இந்த பாம்செப் என்ற அமைப்பை தன்னுடைய கருத்துக்கொள்களை அவர்கள் மத்தியில் ஊட்டுவதற்கான ஒரு கல்வி இயக்கமாக மாற்றினார். அவர்களுக்கு கற்பித்தலை அவர் செய்கின்றார். அந்த பாம்செப் அமைப்பு கூடுகின்ற பொழுதெல்லாம் அவங்க கிளாஸ் எடுப்பார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு முறைதான் நான் மாணவர் கன்ஷன் அவர்களை பார்த்திருக்கிறேன், அவருடைய அந்த அரங்கத்திலே உள்ளிருந்திருக்கின்றேன். அவ்வாறு சென்ற பொழுதுதான் அவர்கள் சொன்னார், வழக்கமாக அரங்கத்துக்கு உள்ளார்கள் அந்த அரங்கமே பூட்டப்பட்டு விடும். அவர் பேசி முடித்து வினாக்கள் எழுப்பி பதில் கொடுத்து ஒரு தெளிவை பிறக்கின்றவர்கள் அந்த அரங்கள் திறக்கப்படாது. அவ்வாறு பூட்டப்பட்டு திறக்கும் இடைப்பட்ட நேரத்திலே சில உணவு இடைவெளிகள் கூட கடந்து விடும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய கற்பித்தலை ஆழமாக இந்த தொழிலாளர் மத்தியிலே ஊட்டி இந்த கட்டமைப்பை உருவாக்கியவர் தான் மாணவர் கன்ஷன். அப்புறம் அவருடைய அந்த வரையறுக்கும் அமைப்பை பாருங்க, அந்த கட்டமைப்பு அப்படி வந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு பக்கம் தொழிலாளர் அமைப்பு, இன்னொரு பக்கம் சமூக அமைப்பை உருவாக்க எத்தனைக்கின்றார். அதுதான் DS4 என்று சொல்லக்கூடிய DSS என்று அழைக்கப்பட்டது. அதாவது இந்த DSS அந்த 4 S சொல்லுவாங்க, தலித் ஷோகித் சங்கர் சமிதி என்று சொல்வார்கள். தலித் ஷோகித் சங்கர சமிதி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மக்கள் மத்தியில் ஒரு இயக்கத்தை கட்டுகின்றார். முதலில் ஒரு தொழிலாளர் கட்டமைப்பு, அதுக்கப்புறம் ஒரு சமூக கட்டமைப்பு. இது இரண்டையும் நடத்தி சென்று கொண்டிருக்கும் அந்த காரணம். இத்தகைய இந்த DS4 தலித் ஷோகித் சங்கர சமிதியை உருவாக்கியது 1981 அதை உருவாக்குகின்றார். 1981 அதை உருவாக்கினாலும் டிசம்பர் 6 பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு தினம். இதை இரண்டையும் நடத்தி கொண்டிருந்த பொழுதுதான் அடுத்த 3 ஆண்டுகள் 1984 ஏப்ரல் 14 பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பிறந்த தினத்திலே புதிதாக ஒரு கட்சி பிறந்தது இந்த நாட்டில். அது ஒரு தேசிய கட்சியாக உருவெடுத்தது என்று அன்று யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள். ஆனால் விரைவிலே அது உருவெடுத்தது. எந்த உத்தரப்பிரதேசம் இந்த இந்திய நாட்டுக்கு பல பிரதமர்களை கொடுத்ததோ அதே உத்தரப்பிரதேசத்தை 4 முறை ஆட்சி செய்த கட்சியாகிய பகுஜன் சமாஜ் கட்சியை உருவாக்குகின்றார் 1984 ஏப்ரல் 14. அதனால சொன்ன சிஸ்டமேட்டிக் பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் என்று. அவர் பாருங்க, எடுத்தவனே கட்சிகள் இன்னைக்கும் நம்ம பாக்குறோம், நினைச்சு கண்ண மூடி கண்ணத்துல பல கட்சிகள் உருவாகுது. ஒரு கட்சியில இருந்து ஏதோ கொஞ்சம் மனத்தாங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சு போறாங்கன்னா அவங்க போய் ஒரு கட்சியை உருவாக்குறாங்க, உடனுடனே ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அவர் ஒரு கட்சியை கட்டமைப்பதற்கு முன்பாக நாடு தழுவிய அமைப்புகளை கட்டமைத்திருக்கின்றார். பொருளீட்டக்கூடிய தொழிலாளர் சமூகத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றார். அதே சமயம் களத்திலிருந்து போராடக்கூடிய ஒரு மக்கள் அமைப்பினை உருவாக்குகின்றார். பிறகு இந்த இரண்டையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய கட்சியை உருவாக்குகின்றார். பகுஜன் சமாஜ் கட்சி தொடங்கிய காலகட்டத்தில் அது ஒரு தேசிய கட்சி, அது நாடு தழுவி அமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக பல்வேறு மாநிலங்களில் உருவாகின்றது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட அந்த கட்சியின் வளர்ச்சியிலே பார்க்க வேண்டும் என்றால் மாணவர் கன்ஷனாம் அவர்கள் உற்று பார்க்கின்றார். இருப்பதிலே ஒரு கடினமாக கருதப்படுகின்ற ஒரு மாநிலம், அதுவும் உயர் சாதி. இன்னும் சொல்ல போனால் இந்த இந்திய சமூகத்தில் வெறும் 3% பிராமணர்களே ஆட்சியாளர்களாக உறவும், அவர்களே இந்தியா தழுவிய ஆட்சியாளர்களை உருவாகுவதற்கும் ஒரு அடித்தளமாக இருந்த மாநிலம் ஆகிய உத்தரப்பிரதேசம், அதை அவர் இலக்காக நியமித்து அதே உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை கட்டியெழுப்பி அதை கொண்டு வருகின்றார். இவ்வாறு இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை கட்டியெழுப்பிய அந்த பகுஜன் என்கின்ற அந்த சொல்லாடலே அவர் ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையை கொண்டவர் என்பதற்கு சான்றாக அமைகிறது. யார் அந்த பகுஜன்? பகுஜன் என்றால் பெரும்பான்மை மக்கள் என்று சொல்லுகின்றார்கள். யார் அந்த பெரும்பான்மை மக்கள் என்று சொல்வதற்கு அவர் அழகான ஒரு வரையறையை கொடுக்கின்றார். அவர் கிளாஸ் எடுக்கும்போது அந்த வரையறையா ஒரு மேப், ஒரு கிராஃப் மாதிரி போட்டு காட்டுவார். அதை போட்டு காட்டும்போது பாத்தீங்கன்னா வர்ணாசிரம சாதிகள், அந்த பிராமணர், சத்திரியர், வைசியர், அவங்க 3 பேர் எழுதி நடுவில் ஒரு கோடு போட்டுவார். அவங்க மொத்தமே இந்த இந்திய மக்கள் தொகையில 10 to 15% சார்ந்தவர்கள் தான்.
அது கீழே ஒரு கோடு போட்டு அழகா கொண்டு வருவாரு. அங்க எழுதுவார், பிற்படுத்தப்பட்ட சாதிகள், இடைநிலை சாதிகள், மற்ற ஜாதிகள். நம்ம தமிழக அரசியல் பாணியில் சொன்னா அந்த மிகவும் பிற்படுத்த எம்பிசி, அது போக தாழ்த்தப்பட்ட சமூகம், மலைவாழ் சமூகம், எஸ்டி, எஸ்சி, எஸ்டி. ஸோ ஓபிசி, ஓசி, எம்பிசி, பிசி, பிறகு எஸ்சி அண்ட் எஸ்டி. இப்படி இந்த மக்களை எல்லாம் ஒரு கணக்கு விட்டு பார்த்தால் இவர்கள் 85% இருக்கின்றார்கள். ஏன் இவர்கள் இப்படி பிரித்தார்? இங்குதான் அவருடைய விஞ்ஞான அணுகுமுறை பார்க்கணும். அவர் ஒட்டுமொத்த இந்த இந்திய சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் 2 விதத்தில் ஒருங்கிணைக்கலாம். 2 அடிப்படையில் மக்களை பிரிக்கலாம். காரணம், இந்த 2 அடிப்படையில் மக்கள் ஒருங்கிணைக்கும் படலாம் என்பதை உணர்கின்றார். ஒன்று, ஆளுகின்ற சமூகம். இதுவரையில் இந்த நாட்டை ஆண்ட சமூகமாக இருக்கின்ற, ஆண்ட சமூகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மக்கள், பிராமணர், சத்திர, வைசியர் என்று சொல்லக்கூடிய அந்த சமூகம். இரண்டாவதாக பார்க்கின்றோம், இங்கே சுரண்டப்பட்ட சமூகம். சுரண்டல் அடிப்படையில் இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் அரசியலால் சுரண்டப்படுபவர்கள் தான். சமூக ரீதியாகவும் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுரண்டப்படுபவர்கள் தான். இவர்களை இவர் உற்று நோக்குகின்றார். இந்த சுரண்டப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் இவர்களை ஒன்றிணைக்க வேண்டும். அதன் வழியாக சாதிய கட்டமைப்புக்குள் அடக்கப்பட்டவர்களையும் நாம் ஒன்றிணைத்து அவர்களையும் மிகச்சிறந்த ஒரு சமூக ஆளுமைகளாக உருவாக்க வேண்டும் என்பதை தான் தனிப்பட்ட முறையிலே திட்டமிடுகின்றார். அந்த திட்டத்தை தான் அவர் அழகாக தன்னுடைய அரசியல் வகுப்புகளை முன்மொழிகின்றார். இந்த 2ஆக பிரித்து இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த 80% அல்லது 85-90% மக்களை அவர் ஒன்றாக சேர்த்து சொல்கின்ற அந்த வார்த்தை தான் பகுஜன், பெரும்பான்மை சமூகம். இந்த பெரும்பான்மை சமூகம் இன்றளவு இந்த நாட்டை ஆளவில்லை. இந்த பெரும்பான்மை சமூகம் இன்றளவும் இந்த நாட்டிலே வெறும் எடுப்புகளாகவே இருந்தார்கள். அதைதான் சம்சா ஏஜ் என்று சொல்லக்கூடிய தன் நூலிலே அவர் சொல்லுகின்றார். They are spoon feeding. சம்சா ஏஜ் என்றால் என்ன? அவர்கள் வெறும் கையாளப்படுபவர்கள். ஒரு ஸ்பூனை வச்சு ஊட்டி விடுற மாதிரியாக இருக்கின்ற தலைவர்களை தான் இன்றளவும் நம் அரசியலே இந்த சமூகத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். மாறாக இந்த நாட்டை ஆளுபவர்களாக இந்த சமூகத்திலிருந்து இந்த மக்கள் வரவில்லையே என்று கொதித்த அவருடைய ஆதங்கத்தை அழகாக குறிப்பிடுகின்றார் தன்னுடைய நூல் சம்சா ஏஜ் என்ற தன்னுடைய நூலில். அவ்வாறாக யோசித்த கன்சிராம் பகுஜன் என்ற ஒரு சிந்தனையை, புதிய சிந்தனையை, பெரும்பான்மை மக்கள் என்ற ஒரு புதிய ஒருங்கிணைப்பை அவர் ஏற்படுத்தியதே அவர் விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையை கொண்டவர் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விஞ்ஞான அணுகுமுறை கொண்ட ஒரு அரசியல் விஞ்ஞானி தான் மாண்யவர் கன்சிராம் அவர்கள். அந்த விதத்தில் மண்டல் கமிஷன் அறிக்கையின்படி பார்த்தோமே என்றாலே இந்த இந்திய நாட்டில் ஏறக்குறைய 1500 தாழ்த்தப்பட்ட பட்டியலின சாதிகள் உள்ளன. பிறகு மலைவாழ் சாதிகள் ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இருக்கின்றார்கள். பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கிற 370-700க்கும் மேற்பட்ட சாதிகள். இவர்களெல்லாம் ஒன்றிணைத்தால் ஏறக்குறைய 6000க்கும் மேற்பட்ட இந்த சுரண்டப்பட்ட சாதிகளை, வர்ணாசிரம சாதிகளுக்கு எதிராக அவர் முன்னிறுத்துகின்றார். இந்த 4 வர்ண கோட்பாட்டால், இந்த மனுவாதி வர்ண கோட்பாட்டால் சுரண்டப்பட்ட மக்களாக இருப்பவர்கள் நீங்கள் 85-90% இருக்கின்றீர்கள் என்பதை அவர்கள் முன்னால் நிறுத்தி காட்டுகின்றார். எனவே நீங்கள் சமூகத்தால் சுரண்டப்பட்டவர்கள் அடிப்படையில் ஒன்றிணைந்து வருவீர்கள் என்றால் நீங்கள் ஆளும் வர்க்கமாக மாற வேண்டும். அன்று பாபா சாஹிப் சொன்னாரே, இதோ என் மக்கள் ஆளும் வர்க்கமாக மாற வேண்டும் என்று. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஈக்குவேஷன், ஒரு சமன்பாட்டை அவர் ஏற்படுத்தினார். ஒரு அரசியல் கணக்கு போடுகின்றார். இவர் ஒரு அரசியல் விஞ்ஞானி என்று சொல்லாமல் இருக்க முடியுமா? அத்தகைய இந்த அரசியல் சமன்பாட்டை போட்டு ஒரு புதிய கட்சியை உருவாக்கினார். அதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி என்று முன்மொழிந்தார். இப்படியாக தன் கட்சியை உருவாக்கிய விதத்திலும், இந்த கட்சியை முன்மொழிந்த விதத்திலும், அந்த கட்சிக்கு தான் பெயர் கொடுத்த விதத்திலும் அழகான ஒரு முன்னெடுப்பை அறிவியல் பூர்வமாக தந்த பெருமைக்குரியவர்தான் மாண்யவர் கன்சிராம் அவர்கள். அந்த விதத்தில் தான் 1984 பாபா சாஹிப் பிறந்த தினமான ஏப்ரல் 14 பகுஜன் சமாஜ் கட்சி உருவெடுத்தது. இந்த அனைவருடைய ஒற்றுமையை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் வெறுமனே சாதி ரீதியாக மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களையும் ஒன்றிணைக்கின்றார். இத்தகைய சிறுபான்மை மக்களை ஒருங்கிணைப்பதிலே ஒரு அரசியல் கட்சி உண்மையிலேயே தன்னுடைய கொள்கையிலே பதிவு செய்திருக்கிறது என்றால், தன்னுடைய கட்சி கோட்பாட்டிலே அதை ஒரு இலக்காக வைத்திருக்கிறது என்றால் அது பகுஜன் சமாஜ் கட்சி மட்டும்தான் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவருடைய கொள்கை, பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் அதன் கொள்கை என்ற அந்த நூலிலே பக்கம் 44 இவ்வாறாக சொல்லப்படுகின்றது.
இம்மதங்களுக்கு மாறி அனைவரையும் நமது பகுஜன் சமாஜின் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக நாம் கருதுகின்றோம். இம்மதங்கள் என்று சொல்கின்ற பொழுது மேலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நாட்டில் முஸ்லிம்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், பாசிகள், புத்த மதத்தினர், சமய சிறுபான்மையினர்கள் அடங்குவர். அந்த மதங்களை இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இம்மதங்களுக்கு மாறி அனைவரையும் நமது பகுஜன் சமாஜின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக நாம் கருதுகிறோம். பகுஜன் சமாஜ் கட்சி எல்லா மத சிறுபான்மையினரையும் தன்வசம் சேர்த்துக் கொண்டதற்கு தான் காரணம். என்ன காரணம்? அந்த காரணத்தை அழகா சொல்றாரு. இந்த மதங்களின் சமூக மற்றும் கல்வி நிலைகளை பொறுத்தவரையில் தீண்டாமை நோய், உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கோட்பாடு மற்றும் இந்து மதத்திலும் சாதிய அமைப்பு இம்மதங்களிலும் நுழைந்துள்ளன. எனவே நாங்கள் இம்மதங்களினுள் நுழைந்துள்ளன என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எனவே அவர்கள் மதமாற்றம் காரணமாக தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட இந்து மதத்தில் அவர்களின் பெயர்களில் ஒரு மாற்றம் இருப்பினும் அவர்கள் சமூக, கல்வி, பொருளாதார மற்றும் அரசியல் நிலைகளில் எந்த விதமான முக்கிய மாற்றங்களும் இருக்கவில்லை. இதுதான் உண்மை. இதுதான் இந்த யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை தன்னுடைய கட்சியினுடைய கொள்கை வரையறையிலேயே கொண்டு வந்திருக்கின்ற ஒரே கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. அந்த ஒரே ஒப்பற்ற தலைவர் மாநில கன்ஷிராம்ஜி. ஒரு முறை பெகன்ஜி மாயாவதி அவர்கள் சென்னை வந்திருந்த பொழுது தலித் கிறிஸ்தவர்களாம் ஒன்று சேர்ந்து போய் அவர்களை சந்தித்தோம். அவ்வாறு சந்தித்த அந்த குழுவில் நானும் கூட பங்கேற்றிருந்தேன். நான் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் என்பதால் இதை நான் பதிவு செய்கிறேன். அவ்வாறு சந்தித்த பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறாங்க. என்னுடைய கோரிக்கைலாம் எழுதி ஒரு பெட்டிஷனா அங்க கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவ எஸ்சிக்களையும் இஸ்லாமியர்களையும் கூட எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். இதை வலியுறுத்தி நீங்கள் கடிதம் எழுத வேண்டும், மத்திய அரசுக்கு நீங்கள் கடிதம் எழுத வேண்டும் என்று சொன்னோம். அவ்வாறு சொன்ன பொழுது அப்போது உத்தரப்பிரதேச முதல்வராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். அங்கே அருகிலே இருவங்களை பார்த்து தான் இந்தியில் பேசுகிறார். அதனால் அவர்களை பார்த்து சொன்னார், இவரிடத்திலே சொல்லுங்கள், நான் கடிதம் எழுதுவதை அவர்கள் யாரும் மதிக்கப் போவதில்லை. எந்த முதல்வர் கடிதம் எழுதினாலும் அதில் ஒன்றும் மாற்றம் எதுவும் ஏற்பட போவதில்லை. நான் இந்த நாட்டின் பிரதமரான ஒரே ஒரு கையெழுத்தில் இவருடைய தலையெழுத்தை மாற்றி விடுகிறேன் என்று சொன்னார். இந்த வலிமை வேறு யாருக்கும் இன்று வரையில் கிடையாது. இதுவரை இருந்த எல்லா முதலமைச்சர்களும் எல்லா கட்சியின் தலைவர்களும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த கடிதத்திற்கு ஒரு பதிலும் கிடைத்த பாடில்லை. ஆனால் அழகாக தெளிவாக சொன்னார், நான் பிரதமராக வந்து நான் பாராளுமன்றத்திலே பிரதமராக அமர்கின்ற பொழுது ஒரே ஒரு கையெழுத்திலே உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி விடுகிறேன் என்று சொன்னார் பெகன்ஜி மாயாவதி அவர்கள். நிச்சயம் ஒரு நாள் அவர் பாராளுமன்றத்திலே பிரதமராக அமர்வார், எங்கள் தலையெழுத்து மாறும் என்பதை பகுஜன் சமாஜ் கட்சியின் மீது இருக்கிற நம்பிக்கையில் நானும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அந்த விதத்தில் அவர் இந்த இடஒதுக்கீடை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கூட தெளிவாக குறிப்பிடார். என்ன இப்ப மிஸ்ரா கமிஷன் இந்த தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இவர்களையும் எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்திய அந்த மிஸ்ரா கமிஷன் சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆய்வு அறிக்கை, அந்த ஆய்வு அறிக்கை சமீபத்தில் தான் தரப்பட்டன. இதற்கு முன்பாகவே பகுஜன் சமாஜ் கொள்கையிலே அவர்கள் அழகாக அதே விஷயத்தை குறிப்பிடுகின்றார்கள். என்ன சொல்றாங்கன்னா, தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட இனத்தின் அந்த உறுப்பினர்களுக்காக இடஒதுக்கீடு நிர்ணயம் செய்யும் போது இந்து மதத்திலிருந்து பிற மதங்களுக்கு மாறியுள்ள உறுப்பினர்களுக்காக அவர்களுக்கு நிர்ணயிக்கப்படும் ஒதுக்கீடு கூடுதலாகவும் தற்போதுள்ள ஒதுக்கீட்டை விட அதிகமானதாகவும் இருக்க வேண்டும் என நாங்கள் இந்திய அரசை எப்போதும் வேண்டிக் கொண்டுள்ளோம். தங்கள் கொள்கையிலே அழகாக குறிப்பிடுறாங்க. பக்கம் 45 இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் அதன் கொள்கை என்ற நூலிலே. இன்னும் கூடுதலாக இதுதான் மிஸ்ரா கமிஷன் அறிக்கை சொல்லுது. எத்தனை ஆண்டுகளுக்கு இவங்க புறக்கணிச்சுங்களோ இதுக்கெல்லாம் சேர்த்தே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மிஸ்ரா நீதியரசர் அவர்கள். அது முன்னதாகவே தன்னுடைய கொள்கையிலே இவர்கள் மிஸ்ரா அறிக்கைக்கு முன்பாக இந்த கொள்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிலே பகுஜன் சமாஜ் கட்சி கொள்கை அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்கிறது? இங்க யதார்த்தத்திலே மற்ற தாழ்த்தப்பட்ட மக்களை மத ரீதியாக தூண்டிவிட்டு அல்லது அரசியல் ரீதியாக தூண்டி என்ன சொல்றாங்க, இப்படி கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட பட்டியலத்துல சேர்த்தீங்கன்னா அல்லது இஸ்லாமியர்களும் கொண்டு வந்தா எங்களுக்கு இருக்கிற இடம் போயிடும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். கிடையாது. இதை பகுஜன் சமாஜ் கட்சி கொள்கை அறிக்கையிலே அழகாக அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இதனால் தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இப்போதுள்ள இடஒதுக்கீட்டில் எந்த விதமான குறைவும் இருக்காது. இம்மக்களிடையே சகோதரத்துவ உணர்வு பலப்படுவதை உறுதி செய்வது தேவை. இப்படி சகோதரர்களாக நாம் இணைந்துவிடக் கூடாது என்பதனால்தான்
மதத்தின் பெயரால் தாழ்த்தப்பட்ட மக்களை பிரித்து இடஒதுக்கீட்டிலும் அவர்களை சுரண்டி இவ்வாறாக இடஒதுக்கீடு பெறுகின்ற மதத்தை சார்ந்தவர்கள் இடஒதுக்கீடு பெறாத மதத்தை சார்ந்தவர்கள் என்று இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை மட்டும் பிரித்து வைத்திருக்கின்றது இந்த கேவலமான அரசு. ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கும் மற்ற சமூகத்தை சார்ந்தவருக்கும் இந்த நிலைமை இல்லை. அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் ஒரே பட்டியலில் இருக்கின்றார்கள். ஆனால் ஏன் இந்த நிலைமை தாழ்த்தப்பட்டவருக்கு மட்டும் வருகின்றது? இடஒதுக்கீடு என்ன வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் உரியதா? இந்த ஒதுக்கீடு என்ற அந்த பட்டியலை பார்த்தோம்னா அதிகமாக அனுபவிப்பவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். அவர்கள் எந்த மதத்துக்கு சென்றாலும் அதே சலுகை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவன் தன் மதமான காரணத்திற்காக தனக்கு இருக்கின்ற சலுகையிலிருந்து தனக்கு இருக்கின்ற அந்த அரசியல் உரிமையிலிருந்து அவன் மறுதளிக்கப்படுகின்றான், அவன் புறக்கணிக்கப்படுகின்றான். இதை உணர்ந்து அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்க வேண்டும். எனவே முன்பு அனுபவித்த எந்த ஒரு இடஒதுக்கீட்டு உரிமையும் ஏற்கனவே இருக்கின்ற சகோதரர்கள் எதுவும் இழக்கப் போவது இல்லை என்பதை பகுஜன் சமாஜ் கட்சி கொள்கை அறிக்கை தெள்ள தெளிவாக நமக்கு காட்டுகின்றது. ஆக அந்த பெரும்பான்மை மக்களில் அந்த பெரும்பான்மை சமூகத்தில் இந்த சிறுபான்மை சமூகத்தை மதத்தை சார்ந்தவர்களையும் உள்ளடக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டு கணக்கினை முன்மொழிந்தவர் மாண்புமிகு கன்சலாம். வெறுமனே ஒரு எண்ணிக்கையாக மட்டும் இவர் கருதவில்லை. மாறாக அவர்களுக்கு தரப்பட வேண்டிய அரசியல் உரிமையை அவர்கள் கொள்கையிலே அறிக்கையிட்டு இருக்கின்றார் என்றால் இவர் அல்லவா உண்மையான அரசியல் விஞ்ஞானி, இவர் அல்லவா உண்மையான மனித மானுட விடுதலைக்கான ஒரு தலைவர். இந்த தலைவர் இந்த சமூகம் இனங்காட்டுகின்றதா? இத்தகைய இந்த தலைவர் இந்த சமூகம் அறிந்து வைத்திருக்கின்றதா? இல்லையே. ஏன் இத்தகைய ஒரு புறக்கணிப்பு? எதற்காக இத்தகைய ஒரு புறக்கணிப்பு? இன்று ஏதோ தலைவர்களும் துதிபாடுகின்றார்களே. மாணவர் கன்ஷராமை ஒரு மிகப்பெரிய இந்த இந்திய சமூகத்தின் சமூக மாற்றத்துக்கான தலைவராக ஏன் சொல்லவில்லை என்றால் இதுதான் இன்றைய சமூக சூழலிலே இருக்கின்ற ஊடகங்கள் செய்கின்ற ஒரு திருட்டுத்தனம் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்கள் ஒரு தலைபட்சமான ஊடகங்கள். அதனால்தான் இந்த சமூக ஊடகங்கள் வழியாக நாம் நம்முடைய தலைவர்களையும் நம்முடைய கட்சிகளையும் நம்முடைய சமூகத்தின் கொள்கை கோட்பாடுகளை நாம் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையின் அடிப்படையில் தான் இன்று நான் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன். இதை உணர்ந்தால்தான் 1996 அசுதோஷ் என்கின்ற ஒரு ரிப்போர்ட்ல ஒரே அற விட்டாரு கன்ஷராம். இந்திய வரலாற்றில் இதுவும் ஒரு சகாப்தம். இன்னைக்கும் வரலாற்றுல ஏதாவது பணம் கொடுத்தாவது மீடியாக்கள் ஊடகங்களை தன்மையப்படுத்துன்னு தான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்குது. இன்றைய ஊடகங்களை பயன்படுத்தி தங்களை எப்படியாவது முன்னிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இருக்கின்றது. ஆனால் மாணவர் கன்ஷராம் தெளிவாக மக்களிடத்திலே சொன்னார், நீங்கள் தான் என் ஊடகம். இந்த வேஷதாரி ஊடகங்களை எல்லாம் நாம் நம்பக்கூடாது. இவர்களெல்லாம் மனுவாதி ஊடகங்கள். இன்று இருக்கிற எல்லா ஊடகமே இந்த பட்டியலில் கொண்டு வராது. அதனால்தான் அவரை ஒரு சாதாரண ஒரு மனிதராக ஒரு சாதாரண தலைவராக பரிணமிக்கின்ற அவரை ஒரு வெகுஜன மக்களின் தலைவராக அங்கீகரிக்காத இந்த ஊடகத்தின் ஆட்களை பார்த்து விட்டாரு ஒரு அற. இன்னைக்கு யாருமே இப்படி ஒரு நிருபரை பொதுவுல மற்ற நிருபர்கள் முன்னில பலான அரைஞ்ச ஒரு தைரியமான ஒரு தலைவரை சுட்டி காட்டுங்கள் பார்ப்போம். ஒரு கேமராவை முன்னாடி நிறுத்திட்டு மைக் நின்றாலுமே ரொம்பவும் ஒரு தற்காப்பு உணர்வோடு தான் பேச வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைக்கு வருகின்ற சமூகத்திலே துணிந்து பேசக்கூடியவராகவும் துணிவோடு அவர்களை ஒரு அறைவிட்டு அவர்களுடைய தவறை சுட்டி காட்டக்கூடியவராகவும் இருந்தார் என்றால் அந்த அளவுக்கு அரசியல் தெளிவுள்ளவராக இருந்தார் மாண்புமிகு கன்ஷராம். எனவே இதை ஒரு இறுதி பதிவாக சொல்லிக்கொண்டு அவர் இந்த கட்சியை உருவாக்கிய விதத்திலும் இந்த கட்சியை கனவு கண்ட விதத்திலும் பாபா சாஹேப் அம்பேத்கர், ஜோதிபாய் புலே போன்றவருடைய லட்சியங்களை இந்த நாட்டில் நினைவாகக்கூடிய அந்த விதத்திலும் மிகவும் ஒரு முன்னோடியாக ஒரு அரசியல் சகாப்தமாக இருந்தவர் மாண்புமிகு கன்ஷராம். அவருடைய வழியில்தான் இன்று பெகன்ஜி மாயாவதி அவர்களும் பயணமித்துக் கொண்டிருக்கின்றார். அவரும் கூட லக்னோ மாநாட்டிலே நான் பார்த்திருக்கிறேன். 2013 அவருடைய பிறந்தநாள் என்று அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட பொழுது நான் பிரமித்து போனேன். இங்க இருக்கின்ற மாநாட்டு மேடைகளை விட மிகப்பெரிய ஒரு மேடை தான் அங்க இருக்கின்ற ஊடகத்திற்கு அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு சர்வதேச ஊடகங்கள் தொடங்கி தேசிய ஊடகங்கள் எல்லாம் அங்கே அந்த மேடையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். பெகன்ஜி வந்தபொழுது எல்லோரும் அவரை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏறக்குறைய ஒரு மணி நேர
1 மணி நேரம் கடந்த அந்த உரையில அவர் சொன்னார், இது இங்கிருந்த எதிர்க்க இருந்த மேடையில் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்கள், இவர்களெல்லாம் நமக்கு எதிரானவர்கள், இவர்களை நம்பியல்ல நாம் அரசியல் இறங்கியது. அதற்கு பதிலாக ஏதோ பெரும் எண்ணிக்கையில் நீங்கள் கண்ணுக்கெட்டு தூரமர்கள் திரளாக கூடியிருக்கின்றீர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் ஊடகங்களாக இருக்க வேண்டும் என்று பெகன்ஜி மாயாவதி அவர்கள் என்று குறிப்பிட்டதை பார்த்தேன். வேறு எந்த தலைவருக்காவது நேருக்கு நேராக மேடையில் நின்று கொண்டு, அதுவும் ஒரு மாநாட்டு மேடையில் நின்று கொண்டு, ஒரு மாநாட்டு பந்தல் அளவுக்கு ஊடகவியலாளர்களுக்கு ஒரு மேடையை போட்டு கொடுத்து விட்டு அந்த ஊடகவியலாளர்களே இவர்கள் மனுவாதிகள், இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்கின்றதா? அதே மாநியவர் கன்ஷிராமை அந்த மேடையிலே மீண்டும் உயிர்ப்பித்தார் பெகன்ஜி மாயாவதி அவர்கள். எனவே மாநியவர் கன்ஷிராம் ஒரு வரலாறு என்றார், அந்த வரலாற்றை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்றார். மீண்டும் பகுஜன் சமாஜ் கட்சி வெறும் உத்தரப்பிரதேசத்தை மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளும் கட்சியாக மாற வேண்டும். அதனால் நாமும் ஒரு ஆளும் வர்க்கமாக மாறுவோம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கனவும் மாநியவர் கன்ஷிராம் அவருடைய முயற்சியும் வெற்றி அடையும் என்று கூறி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். ஜெய் பீம்.